வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2024-25 நிதியாண்டிற்கான சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க கோரி தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆளுநருடன் மாநிலத்தின் சட்ட போராட்டத்தில் சமீபத்திய வெற்றியை குறிப்பிட்டு சாதகமான தீர்ப்பை பெறுவதில் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். அரசியலமைப்பில் கல்வியை மாநில பட்டியலில் மீட்டெடுப்பதற்காக போராடுவதில் தமிழகத்தின் உறுதிப்பாட்டையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 தி ரோக் எலியண்ட் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பேசிய ஸ்டாலின், சிறிய அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசு கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். நிபந்தனைக்குட்பட்ட நிதியை விடுவிப்பதை அவர் கண்டித்தார். இது PM ஃப்ரீ திட்டத்தை மாநிலம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. இது தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதோடு தொடர்புடையது. காங்கிரஸ் MP திக்விஜய் சிங் தலைமையிலான கல்விக்கான நாடாளுமன்ற குழு மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதியை உடனடியாக விடுவிக்க பரிந்துரைத்ததை ஸ்டாலின் எடுத்துரைத்தார். இருப்பினும் மத்திய அரசு நிதியுதவி அளித்த பிரதமர் திருமதி ஸ்ரீ R.ஐ முன்முயற்சியை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு கையெழுத்திட்டால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதில் NEP-இன் கீழ் சர்ச்சைக்குரிய மும்மொழி சூத்திரமும் அடங்கும். குறிப்பாக மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டது. NEP மூலம் சமஸ்கிருதத்தை ஊக்குவிப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையை குறிப்பிட்ட ஸ்டாலின், இந்த கொள்கை தமிழ் மற்றும் பிற பிராந்திய மொழிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு திட்டமிட்ட முயற்சியாக தெரிகிறது என்றார். பாடத்திட்டம் மற்றும் மொழிக் கொள்கைகளை ஆணையிடுவதன் மூலம் மத்திய அரசு மாநிலங்கள் மீது தனது விருப்பத்தை திணித்து வருவதாக அவர் எச்சரித்தார். இன்னும் தீவிரமான எதிர்ப்பை கோரிய ஸ்டாலின், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் மாநிலங்களின் சுயாட்சியை பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்று கூறினார். மத்திய அரசின் மேலிருந்து கீழ்நோக்கிய அணுகுமுறையிலிருந்து பிராந்திய மொழிகள், மாநில உரிமைகள் மற்றும் கல்வி பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் போராட்டத்தில் அனைத்து பங்குதாரர்களும் இணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நிகழ்வில் பேசிய மற்றவர்களும் NEP 2020-ஐ விமர்சித்தனர். காங்கிரஸ் MP திக்விஜய சிங், இந்த கொள்கை அரசியலமைப்பு விதிமுறைகளை மீறுவதாகவும் நாடாளுமன்ற ஆய்வு இல்லாததாகவும் கூறினார். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கோபால கவுடா NEP கலாச்சார மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகளை புறக்கணிப்பதாக விவரித்தார். மேலும் இந்தியை திணிப்பதற்காக அதை ட்ரோஜன் ஹார்ஸ் என்று முத்திரை குத்தினார். முன்னாள் ISRO இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, மையமாக எழுதப்பட்ட பாடப்புத்தகங்கள் மாநிலங்களுக்கு மொழிபெயர்க்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்தார். சூழல் மற்றும் துல்லியத்தில் சாத்தியமான சிக்கல்கள் குறித்து எச்சரித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.